தன்னுடைய ஜனநாயகன் படத்தை திட்டமிட்டு முடக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் அதை கூட்டு சுழற்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த விஷயமானாலுமே திமுக தான் காரணம், ஸ்டாலின் மீது பழி போடுவதை வழக்கமாக வச்சிருக்கார் அப்படின்னு இவர் மீது பல விமர்சனங்களுமே இருந்தது. இந்த நிலையில தன்னுடைய விவாகரத்திற்குமே அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாரோ விஜய் அவர்கள் அப்படின்னு பலருமே விஜய் அவர்களை விமர்சனமுமே பண்ணாங்க. நம்மளை சுத்தி இருப்பவர்களை வைத்து இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்து தற்போது தேர்தலுக்கு 30 நாளுக்கு முன்பு அவதூறு பரப்ப வேண்டியது அது என்ன அவதூறு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அதுதான் விமர்சிக்கப்படுது. நீங்கள் அரசிற்கு வருவீர்கள் என்று 27 ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்குமே தெரியாது, ஏன் உங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டு கணக்கில் காத்திருந்து தேர்தல் நேரத்துல இப்படி செய்வதாக திமுக மீது பழியை போடுவது சரியில்லை அப்படின்னு ஒரு சிலர் திமுகவிற்கு ஆதரவாகவுமே பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது உண்மையிலேயே சங்கீதா விஜய் அவர்கள் இந்த காரியத்தை பண்ணவில்லை அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது அவங்க விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கேட்பதும் உண்மைதானாம், ஆனால் அந்த மனுவை லீக் பண்ணது சங்கீதா தரப்புல திமுக தரப்பு தான் அப்படின்னு தற்போது நிரூபிக்கும் வகையில ஆதாரம் ஒன்று தாவேகாவினரிடம் சிக்கியிருக்கா. கூடிய விரைவிலேயே தளபதி விஜய் அவர்கள் அதனை அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்களை விட்டு பிரிய வேண்டும் அப்படின்ற முடிவை தான் எடுத்தாங்களே தவிர அவருடைய வாழ்க்கைய நாசம் பண்ண வேண்டும், அவருடைய அரசியல் ஆசையில மண்ணள்ளி போட வேண்டும் அப்படின்னு ஒருபோதுமே நினைத்தது கூட கிடையாது அப்படின்னு சங்கீதா தரப்புல இருந்து தற்போது தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. சோ இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.